அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நாளை தாவேகவில் இணைய உள்ளதாக அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தாவேகவில் இணைகிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஏற்கனவே விஜயபாஸ்கர் நாளை தாவேகவில் இணைய இருப்பதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்த தகவலின் மூலம் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகிய எம்.ஆர். விஜயபாஸ்கரும் நாளைய தினம் தாவேகவில் இணைய உள்ளதாக அறிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். விஜயபாஸ்கரை தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கரும் நாளை தாவேகவில் இணைய இருப்பதாக அறிவித்திருக்கிறார். மேலும் யார் யாரெல்லாம் தாவேகவில் இணைய இருக்கிறார்கள்? விவரம் என்ன? தனலட்சுமி, பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நாளைய தினத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன் உள்ளிட்ட பலர் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதில் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதே போல தற்பொழுது எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அறிக்கையின் வாயிலாக தனது நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 43 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நான் ஆட்சி வருகின்ற மக்கள் பணிகளும் பொதுநல தொண்டுகளும் நீங்கள் அறிந்ததே. குறிப்பாக தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்ற போது பல்வேறு சிரமங்களில் இருந்த போக்குவரத்து துறையை இரவு பகல் பாராமல் உழைத்து நான் இருந்த 5 ஆண்டு காலமும் போக்குவரத்து துறையை பொற்காலமாக மாற்ற நான் ஆற்றிய பணிகளை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்திலும் கொரோனா பெருந்தொற்றின் போதும் கரூர் மக்களின் இன்ப துன்பங்களிலும் நான் உடன் இருந்தவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம் மண்ணுக்காகவும் நம் மக்களுக்காகவும் என் பொது வாழ்வு பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் மாற்றத்தின் புதிய தொடக்கமாக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நல்லாட்சி புரிந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு என் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாளைய தினத்தில் அவர்கள் இணைய போகக்கூடிய அந்த விழா குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்வினை பதிவு செய்து தங்களுக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். வாருங்கள், சந்திப்போம், நன்றி என்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நாளை தாவேகவில் இணைய உள்ளதாக அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தாவேகவில் இணைகிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஏற்கனவே விஜயபாஸ்கர் நாளை தாவேகவில் இணைய இருப்பதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்த தகவலின் மூலம் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகிய எம்.ஆர். விஜயபாஸ்கரும் நாளைய தினம் தாவேகவில் இணைய உள்ளதாக அறிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். விஜயபாஸ்கரை தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கரும் நாளை தாவேகவில் இணைய இருப்பதாக அறிவித்திருக்கிறார். மேலும் யார் யாரெல்லாம் தாவேகவில் இணைய இருக்கிறார்கள்? விவரம் என்ன? தனலட்சுமி, பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நாளைய தினத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன் உள்ளிட்ட பலர் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதில் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதே போல தற்பொழுது எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அறிக்கையின் வாயிலாக தனது நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 43 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நான் ஆட்சி வருகின்ற மக்கள் பணிகளும் பொதுநல தொண்டுகளும் நீங்கள் அறிந்ததே. குறிப்பாக தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்ற போது பல்வேறு சிரமங்களில் இருந்த போக்குவரத்து துறையை இரவு பகல் பாராமல் உழைத்து நான் இருந்த 5 ஆண்டு காலமும் போக்குவரத்து துறையை பொற்காலமாக மாற்ற நான் ஆற்றிய பணிகளை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்திலும் கொரோனா பெருந்தொற்றின் போதும் கரூர் மக்களின் இன்ப துன்பங்களிலும் நான் உடன் இருந்தவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம் மக்களுக்காகவும் என் பொது வாழ்வு பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் மாற்றத்தின் புதிய தொடக்கமாக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நல்லாட்சி புரிந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு என் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாளைய தினத்தில் அவர்கள் இணைய போகக்கூடிய அந்த விழா குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்வினை பதிவு செய்து தங்களுக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். வாருங்கள், சந்திப்போம், நன்றி என்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.